Hi, hello students. Good evening. Welcome to Max in Minutes. Last video, exercise 2.4 ல important 2 marks பார்த்தோம். Exercise 2.5 ல important 2 marks 4, 5, 6, 8 and 9. இதில் sometimes the 8th question, 8th or 6th question, சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆர் நைன்த் கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் see. The fourth question is find the 19th term of an AP. ஒரு arithmetic progress கூட்டுத்தொடரில் 19th term என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த given AP என்னது? -11, -15, -19 எக்ஸட்ராஸ். ஓகே, இதோட 19th டேர்மை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட டிஎன் nth டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னடா? அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? வாட் இஸ் தட்? தட் ஃபார்முலா இஸ் சொல்யூஷன். எழுதிக்கோங்க. ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதுறதுல தப்பு இல்லை. Tn, this is equal a plus n minus 1 into d. This is the formula for find a nth term. Okay, and given question la enna kuduthiranga? Given AP kuduthirukanga. What is that AP? -11, -15, -19 etc. Okay, and here what is a value? A valuங்கிறது என்னடா? ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, -11 and d வேல்யூ என்னடா? எவ்ரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஈச் 2 டேர்ம்ஸ். ஓகே, இப்போ -11 அண்டு -15 இருக்குது. சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவீங்க? செகண்ட் டேர்ம் மைனஸ் T1, second term minus T1, first term, second term minus first term. Okay, so T value another T2 minus T1. This is the formula. Second term value வந்து -15 and then minus first value. First value என்னடா? -11. So already you have one minus. So minus into minus plus 11. Okay, so now subtract பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம். -4 பிக்கஸ்ட் வேல்யூவோட சைன் தான் போடுவோம். ஸோ -4. டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -4. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏ வேல்யூ -11. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? nth டேர்ம் n ஈக்குவல் டு 19. 19th டேர்ம் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் T19, this is equal, what is formula? A plus n minus 1 into d. A value என்னது? -11. ஓகே, ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் n minus 1. what is n value? 19. 19 minus 1 என்னதுடா? 18. ஓகே, into -4. d value is -4. ஓகே, now first 18 and -4 multiply பண்ணிக்கோங்க. 18 and -4. what is answer? இது என்னது? -11 and here 18 வந்து ப்ளஸ் சைனில் இருக்குது, 4 வந்து மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 18 into 4 72. ஓகே, now add this one. -11 -72. final answer is -83. The final answer is -83. So T19 value is -83. Okay, very simple. AP தான் கொடுத்துருந்தாங்க. AP கொடுத்து nth term கேட்டாலும் சரி, இல்லை மிடில் term கேட்டாலும் சரி, and full up to n terms கொடுத்து என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலா தான், TN ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Fifth question. Which term of an AP 16, 11, 6, 1, etc. is minus 54? Okay. AP கொடுத்துருக்காங்க. இந்த given AP என்னது 16, 11, 6, 1, etc. ஓகே, இந்த கொடுத்துருக்க APயில் வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் நமக்கு கிவனில் கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த APயில் minus 54ன்னு வரும். ஓகே, இந்த கூட்டுத்தொடரில் minus 54 வரும். அந்த minus 54 எத்தனாவது டேர்ம், எத்தனாவது பிளேஸில் வரும்? அதான் கொஸ்டின். விச் டேர்ம்? ஓகே, இதுக்கும் சேம் டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? சொல்யூஷன் given AP எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு given that என்னதும் கொடுத்துருக்காங்க, nth டேர்ம் வந்து minus 54ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த என்னோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ என்னன்னு எழுதுங்க. ஏ வேல்யூங்கிறது என்னது? ஏபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 16. அண்ட் நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T2 மைனஸ் T1. T2ங்கிறது என்னடா? செகண்ட் டேர்ம் வந்து 11 மைனஸ் T1 வேல்யூ என்னது? 16. ஓகே, ஸோ minus 5 இஸ் அ D. ஓகே, D அண்ட் ஏவோட வேல்யூவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டிஎன் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, டிஎனோட வேல்யூ ஆல்ரெடி கிவனில் கொடுத்துருந்தாங்க. என்னது? minus 54. திஸ் இஸ் ஈக்குவல் ஏ வேல்யூ என்னது? 16 ப்ளஸ் என் மைனஸ் 1 அப்படிங்கிறதுல நமக்கு தெரியாது. என்னோடய வேல்யூ என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஸோ என் மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? -5. திஸ் இஸ் -5. ஓகே, ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நவ் 16 ப்ளஸ் இந்த -5-ஐ n மைனஸ் 1ஓட மல்டிபிள் பண்ணணும். -5 இன்ட்டு n அண்டு -5 இன்ட்டு -1. இதை தான் எழுத போகிறோம். ப்ராக்கெட் ப்ளஸ் போட்டுட்டேன், அதனால தான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். -5 இன்ட்டு என்னடா? -5n. அண்டு -1 இன்ட்டு -5னா +5. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை லீவ் பண்ணிடுவோம். ப்ராக்கெட்டை எடுத்து விட்ருங்க. ஸோ 16 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5n ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் +5. ஓகே, இந்த ரைட் சைடு என்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது நமக்கு? -54. ஓகே, நான் 16 + 5 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண என்ன வருது? 21 - 5n இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த சைடு -54. இப்போ என்ன ஒரே ஒரு சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு போங்க. ஸோ -5n திஸ் இஸ் ஈக்குவல், இந்த பக்கம் ஆல்ரெடி -54 இருக்குது. இந்த 21 சேஞ்ச் பண்ணுறோம் அனதர் சைடுக்கு. ஸோ -+21 இருக்குது. அனதர் சைடு போகும்போது என்னவாயிரும்? -21ன்னு வந்துடும். சரிங்களா? நவ் யூ ஆட் திஸ் ஒன் -75 and in this side -5n. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு 75 டிவைட் பை 5. ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள், என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 டேபிள் 1 and here 1 5 15. ஓகே, 15. இந்த இந்த கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? -54ங்கிறது எத்தனாவது டேர்ம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன எழுதலாம்? ஃபைனல் ஆன்சர் therefore 15th term 15th term is -54. Finished. Okay, next question, 6th question. Find the middle terms of an AP. So
மிடில் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏபி வந்து ஃபுல்லாக அப் டு nth டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, nth டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா இஸ் number of terms in an AP is n equal L minus A divided by D L minus A divided by D plus 1. This is the formula for find the number of terms. Okay. So now the given AP லந்து A value எழுதிக்கோங்க. A is first number 9 and D difference of two terms. Second term லந்து first term reduce பண்ணும். So second term வந்து 15 minus first term வந்து 9. So இதை subtract பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 15 minus 9 means what is answer? 15 minus 9 6. Okay, so D equal to 6. D value 6, A value 9. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? And then last value என்னடா? L. The last value is 183. Now find the n value. N equal last value L value is 183 and minus A value 9 divided by D value 6 plus 1. So now what is answer? 174 divided by 6 plus 1. So final answer is 29 plus 1 30. N value is 30. N value is what? 30 னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் 30. சரிங்களா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ். மிடில் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 30. So therefore the middle terms must be என்னவாதாண்டா இருக்கும்? ஆக்சுவலி ஒரு இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 30 இஸ் த ஈவன் நம்பர். சரிங்களா, ஈவன் நம்பர் அப்படின்னா அதோட மிடில் டேர்ம் வந்து நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 30ல் டிவைட் பை 2 பண்ணுங்கள் 15. ஸோ 15 and 16. Okay, middle terms must be 15th terms and 16th terms. Okay, next. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? மிடில் டேர்ம் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லணும். இத்தனாவது டேர்ம்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பட் அதோட வேல்யூ தெரியாதுல்ல. ஸோ அதனால் டிஎன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். A plus n minus 1 into D. ஸோ T15 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு T16 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். T15 என்னடா வரும்? A வேல்யூ இஸ் 9 plus n வேல்யூ 15. 15 minus 1 14 into D வேல்யூ 6. சரிங்களா, ஸோ 9 plus 14 into 6 84. Yes, 4 6 are 24. 4 remaining 2. 6 plus 2 8. Okay, so the answer T15 answer என்னடா? 93. 15th term என்னது? 93. Okay, next T16 same அதே போல. A value is 9 plus 16 minus 1 15 இந்த ஃபார்முலா படி into D value என்னது? 6. Now 15 into 6 போடமாஸ் ரூல் படி எப்படிடா பண்ணணும்? ஃபஸ்ட்டு
டிவிஷன் இருந்தால் டிவிஷனை பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, a + n - 1 × d n - 1 in bracket. சரிங்களா? ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து அதோட மல்டிப்ளிகேஷன் இருக்குது செகண்ட்ரியாக, அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஃபைனலாக அடிஷன். ஓகே, ஸோ 15 × 6 the value is what, 90. So finally 9 + 90 99. T16 is 99. செக் பண்ணிக்கோங்க. T15 and T16 இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன வருது, நமக்கு D = 6 தானே இருக்குது. அப்போ T16லேருந்து -T15 பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், 6 வரணும், வருது. ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு தடவை செம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th question. If 3 + k, 18 - k, 5k + 1 are in AP, then find k value. ஓகே, இந்த 3 கண்டினியூஸ் நம்பர்ஸுமே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன தான் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் k வேல்யூ. ஓகே, ஸோ கிவன் கொடுத்துருக்கத நம்ம என்னென்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. கிவன் 3 + k, 18 - k, 5k + 1 are in AP. ஓகே, are in AP. ஸோ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம், T1 ஃபர்ஸ்ட் டேர்ம், T2, T3ன்னு 3 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? நமக்கு கொஸ்டினில் என்னது ஏபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸு, ஈச் 2 டேர்ம்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், சேம் வேல்யூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ காமன் இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னது, சேமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம T2 - T1 செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் T3 - T2, தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், சேம் வேல்யூ கிடைக்கணும் போத் சைடு. அப்படி இதை ஈக்குவலைட் பண்ணுறதுனால கே வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, T2 என்னது 18 - k மைனஸ் T1 வேல்யூ என்னது 3 + k, ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோமா, 3 + k. திஸ் இஸ் ஈக்குவல் T3 வேல்யூ இஸ் 5k + 1 அண்ட் தென் மைனஸ் T2 வேல்யூ என்னது 18 - k. ஓகே, ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை லீவ் பண்ணுவோம். அப்படி லீவ் பண்ணும்போது என்ன வரும், வெளியில் இருக்க இந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் ஆகும். சரியா? ஸோ 18 - k, இங்கே மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது -3 அண்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ -k. திஸ் இஸ் ஈக்குவல் 5k + 1. இங்கே என்னது தான், இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறீங்க, ப்ராக்கெட் எடுத்து விட்றீங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 18 -18 மைனஸ் இன்ட்டு -k ப்ளஸ் k, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, சரி, இப்போ இதை ஆட் பண்ணுங்கடா. கேவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தட், -k இருக்குது. ஸோ -2k. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுங்கள். 18 - 3, ஸோ ப்ளஸ் 15. திஸ் இஸ் ஈக்குவல் 5k + k, 6k. அண்ட் ப்ளஸ் 1 -18, இந்த 2 ஆட் பண்ணுங்கள், -17. சப்ட்ராக்ட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் சைன்ங்கிறதுனால என்னது சப்ட்ராக்ஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கே எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாமா. ஸோ இங்கே -2k இருக்குது. ஸோ இந்த -2kவை அங்கிட்டு கொண்டு போகிறோம். இந்த -17 இந்த சைடு கொண்டு வரோம். சரியாடா? ஸோ எழுதிக்கலாம் 15 + 17. திஸ் இஸ் ஈக்குவல் 6k + 2k. ஓகே, sorry, yes, 15 + 17, this is equal to 6k + 2k. add பண்ணுங்க. What is this, 32. This is equal
in here 8k. So now 8k, this is equal to 32. So இப்போ k value என்ன வரும்? 8 இந்த பக்கம் கீழே கொண்டு போங்க. K value is 32 divided by 8. So now 8 table, what is answer? K equal 8 4s are 32. So 4. K value is 4. Okay. ஒரு AP format கொடுத்து find the K value, otherwise x, y, z னு ஏதாவது ஒரு வேரியபிளை கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிவன் கொடுத்துருக்க ஏபியை டேர்ம் வைஸ் டினோட் பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க, T1 T2 T3 எக்ஸட்ரான்னு. அண்ட் தென் அதுக்குள்ளே உள்ள டிஃபரன்ஸ் அடுத்தடுத்த 2 டேர்ம்ஸ்க்கான டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை ஈக்குவலைட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வேரியபிள்ஸோட வேல்யூஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த 9th கொஸ்டினும் அதே பேட்டர்ன் தான். XYZக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிவன் கொடுத்துருக்க டேர்ம்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஈக்குவேஷன் அதில் எடுப்போம். அதுக்கடுத்து 2 ஈக்குவேஷன்ஸாக கம்பேர் பண்ணி காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, அதை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணலன்னா இங்கே காமன் difference is same. Okay, சரி. ஸோ இதே போல் 2 ஈக்குவேஷன்ஸாக ஈக்குவலைட் பண்ணி நீங்கள் அதுலேயும் XYZோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் 9th கொஸ்டின்லையும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ, பாய்.